சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு விதமான சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியாவிட்டாலும் அவசியமான சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வருவது நல்லது, ஆராதிப்பது நல்லது. ஆனால் சத்தியத்தை அறியதான் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களையும் விடுதலையும் ஜெயத்தையும் பார்க்க முடியும் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. யோவான் 17:17 சொல்லுகிறது, நான் சொல்லிய இந்த உபதேசத்தினாலே சுத்தமானீர்கள், வசனமே சத்தியம் என்று வாசிக்கிறோம். வசனத்திலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெற்றி வாழ்வுக்கான, நம்முடைய நல்வாழ்வுக்கான சத்தியங்களை கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கை வெற்றியாய், மேன்மையாய், ஜெயமாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அநேகர் ஆலயத்துக்கு சொல்லுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், ரொம்ப நல்லது, அவசியம்தான். ஆனால் வேதத்திலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணதான் அதை வாழ்க்கையில அனுபவ ரீதியாக கொண்டு வரத்தான் வாழ்க்கையில மாற்றத்தை, ஜெயத்தை பார்க்க முடியும். இந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பிலே நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தாழ்மை என்ற தலைப்பிலே சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாக்கோபுக்கு எழுதின நிருபம், பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அநேக தேவ ஜனங்கள் மேலோட்டமாக தங்களை பார்த்து கொண்டு வாழ்க்கையில் இன்னும் என் ஜபத்துக்கு பதில் வரலையே, மாற்றங்கள் வரலையே, என் வாழ்க்கையில் நன்மை வரலையே என்று அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தீமை செய்தேன் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலக ஜனங்கள் செய்வது போல நிறைய பாவங்களை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அநேக நேரங்களில் வேதம் சொல்லுகிற சில சத்தியங்களை மறந்து விடுவதனால், அறியாமல் இருப்பதனால் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். குறிப்பாக தாழ்மை என்ற ஒன்றை நான் வேதத்தில் பார்ப்போமானால், தாழ்மை ஒரு தேவ பிள்ளைகளிடத்திலே காணப்படவில்லையானால் அவர்கள் வாழ்க்கையிலே 100க்கு 100 நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தடைபட வாய்ப்பு உண்டு அல்ல. கண்டிப்பா ஆசீர்வாதம் தடைபெறும். ஆனால் நம்ம வாழ்க்கையில தாழ்மை இருக்கிறோமா இல்லை என்று அனைவரும் யோசிப்பதே இல்லை. நான் பொய் சொன்னா, களவு செய்தேனா, ஒழுங்கா தேவ ஆலயத்துக்கு சொல்கிறேன், ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில மாற்றம் வரல, நன்மை வரலன்னா வேதம் சொல்லுது, உங்களை உயித்து ஆராய்ந்து பாருங்கள். ஆகவே இன்னைக்கு தாழ்மை குறித்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு ஞாபகம் தெரிந்த நாட்களிலிருந்து தாழ்மை குறித்த நிறைய சத்தியங்களை, வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். ஆனால் தாழ்மை என்றால் என்ன என்று இதுவரைக்கும் காதுகள் கேட்க நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டதில்லை. ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம், தாழ்மையாயிருக்க வேண்டும், தாழ்மையாயிருக்க வேண்டும் என்ற நிறைய வார்த்தைகளை, செய்திகளை கேட்டிருக்கிறேன். ஆனால் தாழ்மை என்றால் என்ன என்பதை இதுவரைக்கும் நான் கேட்கவில்லை. ஆனால் வேதத்திலும் தேவன் கற்றுக் கொடுத்தார். ஒரு 7 காரியங்களை, தாழ்மை இருந்தால் அதுக்கு மிக முக்கியமாக ஒரு 7 காரியங்கள் காணப்படும். அதை தாண்டி பல இருக்கின்றன. மிக முக்கியமாக 7 காரியங்கள் காணப்படும். முதலாவதாக, உண்மையிலேயே தாழ்மையா இல்லையானால் ஆசீர்வாதங்கள் தடைபடுமா என்பதற்கு நிறைய வசனங்கள் இருந்தாலும் சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் வாசித்த வேத பகுதியிலே யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்படியானால் தாழ்மை இல்லையானால் தேவனுடைய உயர்வை நாம் பார்க்க, அனுபவிக்க முடியாது என்பதுதான் வேதம் சொல்லுகிற ஆழமான சத்தியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்த கோ ரொம்ப முக்கியம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நான் கிருபை பற்றி இப்ப பேச வரல, ஆனா கிருபை என்ற வார்த்தை வருதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஏசாயாவில் வாசிக்கிறோம், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். ஐயா, சிங்காசனத்துக்கும் கிருபைக்கு தொடர்பு இருக்கிறது. சிங்காசனம் என்பது உயர்வு, மேன்மை, ஜெயம், நன்மை, வாழ்வு, மேன்மை. அது ஒரு ஆளுகை குறிக்கும்.
தேவ ஜனங்கள் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டுமானால் ஆளுகை செய்கிறவர்களுக்கு கீழே இல்லாமல் இவர்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமானால் அங்கே கிருபை தேவை. அந்த கிருபை யாருக்கு வருதா? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். அப்ப தாழ்மைக்கும் உயர்வுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருப்பது என்பதை யோசித்து பாருங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரம் 23வது வசனம், மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். நிறைய தேவ ஜனங்கள் அறியாமையினால வார்த்தையில் அகந்த, நடக்கையில் அகந்த ஒட்டிக்கிட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. அது அவங்களுக்கு தவறென்றே தெரியவில்லை. சரி வாருங்கள், மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ எவனோ, இது ரொம்ப முக்கியம், அவன் கனமடைவான். அது மட்டுமல்ல, அதே நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்றால் தாழ்மை இல்லாதவன் கனவீனம் அடைவான் என்பதுதான் உண்மை. கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் என்றால் தாழ்மை இல்லாதவனுக்கு தரித்திரம் கண்டிப்பா வரும். தாழ்மை இல்லாதவன் வாழ்க்கையில மகிமையை பார்க்க முடியாது. தாழ்மை இல்லாதவனுடைய வாழ்க்கையில ஜீவன் என்றால் இந்த பூமியிலே வெற்றியை வாழக்கூடிய தெய்வீக ஆற்றல் இழந்து போய்விடுவோம். அநேகர் சிந்திப்பதில்லை. தாழ்மை என்றால் எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுப்பாராக. தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உதவி செய்யட்டும். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 12 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 18:12, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். இருமாப்பாய் இருக்கும். நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா இருமாப்பா இருப்பார்கள், பேசவே மாட்டார்கள். சகோதர சகோதரிகளை பிரச்சனைனா இருமாப்பா இருப்பார்கள். பைபிள் சொல்லுகிறது அவனுக்கு அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப மேன்மைக்கும் தாழ்மைக்கும் தொடர்பு இருக்கிறது. கனத்திற்கும் தாழ்மைக்கு தொடர்பு இருக்கிறது. சிங்காசனத்தில் உயர்த்தப்படுவதற்கும் ஆமென் தாழ்மைக்கு தொடர்பு இருக்கிறது. ஐஸ்வர்யத்துக்கும் தாழ்மைக்கு தொடர்பு இருக்கிறது. மகிமைக்கும் ஜீவனுக்கும் தாழ்மைக்கு தொடர்பு இருக்கிறது. அநேகரை யோசிப்பது இல்லை. நான் மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன், மணிக்கணக்கா வேத வாசிக்கிறேன், ஒழுங்கா ஆலயத்துக்கு செல்கிறேன், சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன், ஆத்மாதாயம் செய்கிறேன், ஆனா ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. குடும்பத்திலே பிள்ளைகளின் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, ஊழியத்தில் மாற்றம் இல்லை, ஆத்மாக்கள் சபையில இல்ல. எப்படி வரும்? அகந்த, இருமாப்பு, மனமெட்டிமை, பெருமை, இதெல்லாம் தாழ்மைக்கு எதிரானது, தாழ்மைக்கு ஆப்போசிட் ஆனது. பெருமை, அகந்த, இருமாப்பு, மனமேட்டிமை, இவைகளெல்லாம் தாழ்மையை இருக்க விடாது. தாழ்மை இல்லாதவர்களிடத்தில் இது இருக்கும். யாருக்கெல்லாம் தாழ்மை இல்லையோ அவங்களுக்குள்ள பெருமை இருக்கும், அவங்களுக்குள்ள மனமேட்டிமை இருக்கும், அகந்தை இருக்கும், இருமாப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும். ஒன்றை நாம் நன்றாக தெரிந்து கொள்கிறோம், தாழ்மைக்கும் நம்முடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், தாழ்மைக்கும் சிங்காசனத்திற்கும், தாழ்மைக்கும் உயர்வுக்கும், தாழ்மைக்கும் சிங்காசனத்தில் உயர்த்தக்கூடிய கிருபைக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கிறது. தாழ்மைக்கும் அவன் கனத்திற்கும் கனமடைவதற்கும் நெருங்கி தொடர்பு இருக்கிறது. தாழ்மைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. தாழ்மைக்கும் மகிமைக்கும், தாழ்மைக்கும் ஜீவனுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நிறைய வசனம் இருக்கிறது. குறிப்பிட்ட சில வசனங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வசனங்களை உள் வாங்கி பார்ப்போமானால் தாழ்மை இல்லைன்னா 100க்கு 100 ஆசீர்வாதங்களை இழந்து போவது நிச்சயம். தாழ்மை இல்லையானால் ஆமென் சோத்திர நன்மைகளை பார்க்க முடியாதது நிச்சயம். தாழ்மை இல்லையானால் மேன்மை வராது, ஜெபத்துக்கு பதில் வராது என்பது நிச்சயம். இந்த ஏரியாவில் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். ஆவியானவர் எனக்குள்ளதை பாரப்படுத்தினார். ஆகவே இதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், தாழ்மை என்பது வேதம் முழுவதும் சொல்லுகிற ஒரு ஆழமான அவசியமான ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. இதை சரியாக உள்வாங்கி வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். வெற்றியாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சீரியஸிலே ஒரு காரியத்தை, தாழ்மை என்றால் என்ன என்று 7 காரியத்தில் முதல் காரியத்தை தியானிப்போம். தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களிலே தாழ்மை என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 21:29, ஆகாப் எனக்கு முன்பாக தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான்
அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அவன் வீட்டிலே வரப்பண்ணுவேன் என்றார். திஸ்பேனாகிய எலியாவை ஆகாப் ராஜா வீட்டுக்கு அனுப்புகிறார். இந்த ஆகாபின் அக்கிரமோ, ஆகாபின் மனைவி ஏசபேலின் அக்கிரமோ அதிகமானதுனால நேரா எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவன் வீட்டுக்கு போகிறான். அவனுடைய அக்கிரமத்து நிமித்தம் அவன் சொல்லுகிறான், சுவரில் நீர் விடும் ஒரு நாய் கூட இராதபடிக்கு அடைபட்டவனையும் விடுபட்டவனை சங்கரிப்பேன். கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தை ஆகாபுக்கு விரோதமாய் வந்தது. ஆகாப் செய்த பொல்லாப்புக்கு விரோதமாய், அவன் மனைவி செய்த பொல்லாப்புக்கு விரோதமாய் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகள், கண்டிப்பின் வார்த்தைகள் ஆகாப் ராஜாவுக்கு எலியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது. இப்பொழுது எலியா தீர்க்கதரிசி இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லிவிட்டு, நியாயத்தீர்ப்பின் வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே வருகிறான். ஆகாப் ராஜாவினுடைய வீட்டின் முற்றத்தில் வரும்போது மறுபடி கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அப்பா, நீ திரும்பி வீட்டுக்குள்ள போ. அப்பதான் சொல்லுகிறார், ஆகாப் எனக்கு முன்பதாக தாழ்த்தினது கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியினால் அவன் நாட்கள் வர பண்ணாமல் பொல்லாப்பை அவனுடைய யாமேன் ஸ்தோத்திரம் குமார நாட்களில் அதை அவன் வீட்டில் மேல் வர பண்ணுவேன் என்றார். இந்த பகுதியில் தாழ்மைனா என்ன என்பதை வேதம் தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனிதர், அதை யாரா இருக்கலாம், அவர்கள் தவறு செய்யும் பொழுது, அவர்கள் பாவம் செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் கடந்து வரும், கண்டிப்பா வரும். அப்படி தேவனுடைய வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை வரும்போது, கண்டிக்கிற வார்த்தை வரும்போது யாருடைய உள்ளமெல்லாம் நொறுக்கப்பட்டு நொறுங்குண்டு ஐயா நான் தப்பு செஞ்சிட்டேனேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்புகிறார்களோ, அல்லது உண்மையை எவர்கள் ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. திருச்சபைகளிலே கண்டிப்பான பிரசங்கத்தை அநேகர் விரும்புவதில்லை, எச்சரிப்பின் வார்த்தைகளை விரும்புவதில்லை. நல்ல பாலிஷ் போடணும். ஆமா, நீங்க வாளாகாம தலையா இருப்பீங்க, கீழாக மேலா இருப்பீங்க, ஓஹோ ஆகோன்னு சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவது தவறு இல்லை. ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. சில தவறான உபதேசக்காரர்கள் ஆசீர்வாதம் வேறு, வாக்குத்தத்தம் வேறு, இதுக்கு நிபந்தனை உண்டு, அதுக்கு நிபந்தனை கிடையாது குழப்புகிறார்கள். ஹோல் பைபிளை பாருங்க, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் பாருங்க, நிபந்தனை இல்லாம ஒரு பிளெஸிங்ஸ் ஆண்டு வாக்கு பண்ணவில்லை, ஒரு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாய் கொடுக்கவில்லை. ஆனா கண்டிப்பு பிடிக்கல, எச்சரிப்பு பிடிக்கல, பிடிக்காட்டா போ. ஆனால் தேவன் சொல்ற வார்த்தை சொல்வதற்காக தான் தேவனங்களை வைத்திருக்கிறார். எவர்கள் இது கர்த்தருடைய வார்த்தை, ஐயோ நான் தவறு செஞ்சிட்டேன், கர்த்தர் என்னை உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார் என்று சொல்லி உள்ளம் உடைந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி எவர்கள் தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்தாம விடவே மாட்டார். தாழ்மை என்றால் என்ன? தேவனுக்கு முன்பதாக செஞ்ச தவறை உண்மைன்னு ஒத்துக்கொண்டு ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி எவர்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, எவர்கள் உண்மை ஒத்துக்கொள்கிறார்களோ தேவ சமூகத்திலே அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. சிம்சோனுக்கு 4 சான்ஸ் கொடுத்தார், சாலமோனுக்கு சொப்பனத்தில் 2 சான்ஸ் கொடுத்தார். ஆனா மனம் திரும்பல, உள்ள உடைக்கப்படல. ஆனால் ஸ்தோத்திரம், பேதுரு சபித்தான், சத்தியமணினான், ஒரே ஒரு பார்வைதான் உள்ளம் உடைந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என்று சொல்லி கதறி அழுது நொறுங்கினான். அவனுக்குள்ள காணப்பட்டது தாழ்மை. ஐயோ நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேன் என்று அவன் கண்ணீர் உடைந்த உள்ளம் அதை காண்பித்தது. இன்றைக்கு பேதுருவை பற்றி நான் பேசுகிறோம். பிரதான அப்போஸ்தலனாய் அவனை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவஜனமே, தாவீத எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அழைக்கிறார். ஆனா தாவீது யார் தெரியுமா? ஒரே ஒரு சம்பவத்தில் 3 கொடுமையான பாவங்களை செய்தவன். 1 விபச்சாரம், 2 திருடு, அடுத்த மனைவி திருடி கொண்டான், 3வது அப்பழுக்கற்ற உத்தமனாகி உரியாவை கொலை செய்தான். எவ்வளவு கொடுமையான பாவம் பாருங்கள். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நேரே வந்த பொழுது அந்த உதாரணத்தை சொல்லி அவனை எச்சரித்த பொழுது தன்னை தாழ்த்தினான், கதறி அழுது ஐயோ என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், ஈசோப்புலால் என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, கதறி அழுது அறிக்கை செய்தான்.
அவனைத்தான் இன்றைக்கும் வேதம் கனப்படுத்தி வைத்திருக்கிறது. தாவீதின் குமாரன் என்று அழைக்க தன் பெயரை அவனுக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டார். காரணம், தவறு செய்தான், உண்மைதான். ஆனால் கர்த்தர் எச்சரித்த பொழுது உண்மையை ஒத்துக்கொண்டு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினான் பாருங்க, உண்மையை ஒத்துக்கொண்டான் பாருங்க. அதுதான் தாழ்மை. அந்த தாழ்மை அவனை உயர்த்தினது. அந்த தாழ்மை தாவீதை கனப்படுத்தினது. அந்த தாழ்மை தாவீதை ஐஸ்வர்யவானாய் மாற்றியது. அந்த தாழ்மை அவனுக்கு மகிமையை ஜீவனையும் கொடுத்தது, வாழ வைத்தது, தூக்கி நிறுத்தினது. அன்பு தேவஜனமே, எல்லா விதமான நன்மைகளுக்கும், அது ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், பிசிக்கலா இருக்கலாம், மெட்டீரியலா இருக்கலாம், பொருளாதார ஆஸ்வாதமா இருக்கலாம், சமுதாயத்துக்கு அடுத்த சோசியல் பிளெஸிங்கா இருக்கலாம், குடும்ப ஆஸ்வாதமா இருக்கலாம், பிள்ளைகளின் ஆஸ்வாதமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஐயா சபை ஊழியமா இருக்கலாம். ஊழியம் செழிக்கணும்னா, என் குடும்பம் ஆஸ்வாதமா இருக்கணும்னா, பிள்ளைகள் மேன்மையா இருக்கணும்னா தாழ்மை அவசியம். தாழ்மை என்ன தெரியுமா? அப்படி ஊழ கும்பிடு போடுறது தாழ்மை கிடையாது. ஐயா வாங்க கும்பிடு போடுறது தாழ்மை கிடையாது. மீசை எடுப்பது தாழ்மை கிடையாது. வெறும் காலில் நடப்பது தாழ்மை கிடையாது. நான் சேர்ல உட்கார மாட்டேன், சரையில உட்காரும், அது தாழ்மை கிடையாது. மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ அவன் கனமடைவான். மனசுல தாழ்மை இருக்கணும். ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவில எளிமை, ஹம்பிள் ஸ்பிரிட் இருக்கணும். சும்மா வெளியே நடிப்பதல்ல, மாய்மானமான தாழ்மை தான் இன்னைக்கு ஆவிக்கிற உலகத்தில் பெருகிவிட்டது. ஒரு ஊழியக்காரரோ ஒரு நபரோ வருவதற்கு முன்னாடி இகழ்ச்சியாய் பேசுவதும், அவரை தாறுமாறாய் பேசுவதும், நேரில் வரும்போது ஐயா உங்களை பார்த்தா தேவதூதனை போல இருக்கிறது என்று புகழ்வதும் மாய்மானமான தாழ்மை. அதனாலதான் எழுப்புதும் வரல, மாற்றமும் வரல, ஊழியத்தில் வளர்ச்சியும் இல்லை, குடும்பத்தில் செழிப்பும் இல்லை. பரவாயில்ல, இன்னைக்கு தெரிந்து கொண்டீர்கள், தேவ சமூகத்தில் உண்மையை ஒத்துக்கொள்வது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது உள்ளம் உடைந்து நறுங்குண்ட இதயத்தோடு தாழ்த்தி ஆகாப் ராஜாவை போல ஐயோ தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பது தாழ்மை என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து தாழ்மை என்றால் என்ன என்பதை அடுத்த சீரீஸில் தியானிப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம்ப்பா. தாழ்மைக்கும் எல்லாவித உயர்வுக்கு நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தாழ்மையா இருந்து ஆசுவாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்யுங்க. குறிப்பா உண்மையை ஒத்துக்கொள்வது, ஆண்டவரை தவற கர்த்தாவில் எச்சரிக்கும் பொழுது உணர்வுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரை நறுங்குண்ட இருதயத்தோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு அந்த உண்மையை ஒத்துக்கொண்டு அர்ப்பணித்து தாழ்த்தி உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.